இது வரைக்கும் ஜுரம் சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். தடவையாக கைனகாலஜிஸ்ட் கிட்ட போயிருந்தேன். எனக்கு 6000 ரூபாய் பில்லு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. வெறும் கன்சல்டேஷன், ஒரு ஸ்கேனு, ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு மட்டுமே. மெடிசின் வாங்குறதுக்கு மறுநாள் வர சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியாது மெடிக்கல் பில்லாம் இவ்வளோ வரும்னே. இனிமேல் மாதம் மாதம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். கேஸ் காலி ஆயிடுச்சு. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கிறது செம்ம கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது. காஃபி ஒன்று போட்டு குடிச்சிட்டு என் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா என் அண்ணாவுக்கு வந்து பர்த்டே. ஸோ அதனால் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அண்ணா வீட்டுக்கு போயிருந்தேன். சாக்லேட் கேக் தான் வாங்கியிருந்தோம். கேக் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேலே இருக்கிற அந்த சாக்லேட் கிளேஸ் ஆகட்டும், அந்த விப்பிங் க்ரீமில் கூட சாக்லேட் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நானே 2 பீஸ் சாப்பிட்டேன். ஸ்வீட்னஸ் ரொம்ப இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் எப்பயும் போல் என்னோட பூனை குட்டிங்க கூடலாம் விளையாடிட்டு இருந்தேன். என் பூனை இதுக்கு முன்னாடி மாதிரிலாம் என் கூட விளையாடுறதில்ல. குட்டி போட்டதுனாலையோ என்ன தெரியல. இடியாப்பம்காரர்கிட்ட இருந்து இடியாப்பம் வாங்கியிருந்தேன். எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த முட்டை சேமியா ரொம்ப ஃபேமஸ். டின்னருக்கு இதான் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.